போட்டா குடிக்காத. உன் ஆல்கஹாலிக்குன்னு நினைச்சிருவா. சம் சோடா சம் வாட்டர். ஓகேவா? இன்னைக்கு ஒரு நாள் மட்டும். ஓகே, குடிச்சிட்டு நான் வந்துடுறேன். சரக்கு இருக்கண்ணோ? அவசரம்லாம் இல்லை, பொறுமையாவா. நம்ம இதெல்லாம் நிஜமாவே பண்றோமா? ஐ ஸ்டில் கான்ட் பிலீவ் இட். இன்னைக்கு நம்ம 2 பேரும் டபுள் டேட்க்கு போறோம். ஐ அம் சோ எக்ஸைட்டட். இது ரிஷப் கூட இருந்த வீடு. இங்கே எந்த கார்னர் பார்த்தாலும் அவன் ஞாபகம் தான் வரும். நீங்க வெளியே மீட் பண்ண மாட்டீங்கன்னு சொன்னதால மதுவை இங்கே கூட்டிட்டு வந்தேன். Are you really going to do it with Daksh today? I think so. Look at you. இவ்ளோ ஹாட்னஸ் எதுக்கு வேஸ்ட் பண்றீங்க? I know it's impossible to get away your husband. ஆனா உங்க ஹஸ்பண்ட் உங்களை இவ்ளோ டிப்ரைவ்டா பார்த்தா ஹாப்பியா இருப்பாரா? He just wants you to be happy. Trust me. Think of me as your messenger. நீங்க போலனா நானும் போல. நிறைய யோசிச்சிட்டேன். I really want to be with Daksh. Vasuki? Madhu? Okay guys, I have to go. Jakrita, I'll be back, okay? இரு, ஒன்றும் இல்லை, போ. உட்காருங்க. மது உங்களை பற்றி சொன்னா. உங்களை பற்றியும் மது சொன்னா. வீடு நல்லா இருக்கு. தேங்க்ஸ். உங்கள் ஹஸ்பண்ட் இறந்து எவ்வளோ வருஷம் ஆச்சு? உங்கள் ஹஸ்பண்ட் இறந்து எவ்வளோ வருஷம் ஆச்சு? 3 years. என் ஒய்ஃப் விட்டுட்டு போய் 3 years ஆச்சு. நீங்கள் யோகாலாம் பண்ணுவீங்களாமே, தெரியுது பார்த்தாலே. I'll have a drink for myself. குடிங்க, நல்லாயிருக்கும். எக்ஸைட்டடா இருக்கு, பயமாவும் இருக்கு. அப்ப நானும் உங்க கூட வரட்டுமா? தைரியமா இருக்கும்ல. எங்க நீ வருவ? நான் டேட்டுக்கு போயிட்டு இருக்கேன். சொன்னேன்ல அப்பவே. ரைட்டர் பாய், யோகா கிளாஸ், எக்ஸைட்டடா டென்ட்ல இருப்பான்னு. The cool guy. Remember? Anyways, I want to thank you so much for dropping me off. It really means a lot, Shady. ரிட்டர்ன் பண்ண எனக்கு கால் பண்ணு, நான் உன்னை கூட்டின்னு போயிடுறேன். Don't worry, Daksh will drop me on my way back. Bye. பாய். Enjoy. So, what kind of wine is this? Cabernet. Am I supposed to hold the glass Just like this? 2 fingers and your thumb. Okay. Swirl it a little. Smell it. நல்லா இருக்குல்ல? Cheers. Cheers. நீ இங்கே தான் இருக்கியா? இருக்க இப்போதைக்கு. அப்புறம்? அது அப்புறமா தெரியும். நீ எப்பவும் ரைட்டர் மாதிரி தான் பேசுவியா? எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் ஒரு ரைட்டர்னு நான் மட்டும்தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இன்னும் யாரும் ஒத்துக்கவே இல்லை. உனக்கு டேலண்ட் இருக்குன்னு மற்றவங்க நம்புறதுக்காக நீ வெயிட் பண்ணிட்டு இருக்கியா? I thought you were better than that. Everybody needs validation, மது. என்ன ஒத்துக்க மாட்டாங்க.
உன் கூட நான் பேசுகிறப்பெல்லாம் மைண்ட் ஸ்டிமுலேட் ஆகுது and it really turns me on. அவ உங்களை பற்றி சொன்னா, ஆனால் சடனாக கூட்டிகிட்டு வருவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. நான் கூட என் ஒய்ஃப் மேலே உள்ள கோவத்தில் தான் வந்தேன். இப்படி ரிலாக்ஸாக குடிச்சு ரொம்ப நாள் ஆச்சு. ஐயோ, நான் அப்படி சொல்லலை. நீங்கள் உங்கள் ஒய்ஃபை எங்கே ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்க? 10th கிளாஸ் போர்டு எக்ஸாமுக்கு வெளியில் வச்சு அவகிட்ட சொன்னேன். அப்போ அவள் கை கால் உதறிச்சு பெரிய பெரிய கண்ணை வச்சுட்டு என்னையே பார்த்துக்கிட்டு இருந்தா. அப்போ ஒரு க்ரீட்டிங் கார்டு இருக்கும்ல, மியூசிக் வருமே, அப்போ வரைக்கும் ஒரு பொண்ணை கூட தெரியாது. அதுக்கப்புறம் எந்த பொண்ணையும் தெரியாது. அந்த விஷயம் அவங்க கிட்ட சொன்னீங்களா? சொல்லணுமா? பக்கத்தில் இருந்தா புரியாதா? வெளியில வாழ்க்கையோட போறணுமா இல்ல வீட்டுல போறணுமா? நீங்க ஒருத்தர் மேல கோவத்தை இன்னொருத்தர் மேல காட்டுவீங்களா? ரிஷப் இஸ் மை ஒன்லி லவ். ஷியோராக அப்படி ஒரு பர்சனை பார்க்க முடியாது. பேசிக்கலி நான் கொஞ்சம் ஷை டைப். யார் கூடயும் ஈஸியாக பேச மாட்டேன். அப்படிப்பட்ட என்ன ஈஸியாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ண வச்சான். எதுக்குன்னா அவன் அதிகமாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுவான். கஷ்டம் வந்தால் சின்ன பையன் மாதிரி அழுவான். என் கூட சேர்ந்து சிரிப்பான். எல்லா நாளும் எழுந்திருக்கும் போதும் நான் இருக்கேன்னு தைரியம் சொல்லுவான். சொல்லாம போயிட்டான். ஒரு சான்ஸ் இருந்தா சொல்லணும் போல இருக்கு. நீ இல்லாம ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு. எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. உரிமையா கேட்கணும்னு தோணுது. ஏன் இப்படி பண்ணன்னு? உனக்கு இன்னும் சான்ஸ் இருக்குல்ல. உன் ஒய்ஃப் இங்கே தான் எங்கேயும் இருக்காங்கல்ல. இவ்வளோ நாள் உனக்குள்ள லவ் இருக்குன்னா உனக்குள்ள லவ் எங்கேயும் இருக்கு. கை பிடிச்சிக்கிட்டு விடாம சொல்லிடு, என்னால் இனிமேல் முடியாதுன்னு. ரொம்ப கஷ்டங்க இதெல்லாம். இதெல்லாம் எங்களுக்கு புரியாதுங்க. உங்க ஹஸ்பண்ட் மாதிரி நான் சாஃப்டா வளரலைங்க. அப்படி வளர்க்கல. எங்க அப்பா எப்படி எங்க அம்மாவை நேசிச்சாரோ நானும் அப்படித்தான் நேசிச்சேன். உங்க ஹஸ்பண்ட் மாதிரிலாம் எனக்கு சொல்ல தெரியாது. என் லவ், கோவம், ஆசை எதுவா இருந்தாலும் அவகிட்ட தான் காட்டுவேன். பிடிக்கல போயிட்டா